பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறார். இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. 1 தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இயேசு வரும்போது குற்றமற்றதாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. நம்ம ஆத்மா ஆவி சரீரத்துக்கு குற்றமற்றதாக காணப்படணும். ஆத்மாவை பற்றி இப்போ நம்ம தியானிக்கலாம். ஆவி தன் தேவனிடத்தில் போகுது. ஆவி தன் தேவனிடம் மறிக்கும் போது ஆவி தேவனிடத்தில் போகுது, சரீரம் மண்ணுக்குள்ளே போகுது. அந்த ஆத்மாவை குறித்துள்ள காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 7:22 உள்ளான மனுஷன் ஆத்மாவை பற்றி சொல்லும்போது உள்ளான மனுஷன் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12:2 கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உள்ளான மனுஷன் பரலோகம் போகுதா பாதாளம் போகுதா அந்த நம்ம கையில் தான் இருக்கிறது. நம்ம கையில் தான் அது இருக்குது. எக்ஸாம்பிளாக உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19 31 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான் லாசரு அவங்கள பற்றியுள்ள காரியங்களை தெரியும். ஐஸ்வர்யவான் எங்கே இருக்குது, அவன் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம தியானிக்கலாம். 2 பேரும் மரித்தேச்சு, அடக்கம் பண்ணப்பட்டேச்சு. ஆத்மா பாதாளத்தில் இருக்குது. ஐஸ்வர்யவான் ஆத்மா பாதாளத்தில் இருக்குது. ஐஸ்வர்யவானுக்கு தாகம் உண்டாயிடுச்சு. அவர் வேதனைப்படுகிறேன்னு சொல்லி வேதனை உண்டாகுது. அவருக்கு ஒரு விருப்பம், தண்ணி குடிக்கணும்னு ஆசை. அவருக்கு உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் உண்டு. எல்லாமே ஆத்மாவுக்கு அதெல்லாமே இருக்குது. ஆத்மா என்னென்ன நினைக்கிறது பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம சரீர ஆத்மா என்ன நினைக்கிறதோ, ஏதாவது யாரையாவது அனுப்பு சரீரம் என்னென்ன நம்ம இயங்குதோ அதெல்லாம் ஆத்மாவும் இயங்கும். யாரையாவது அனுப்பு, எங்கள் சகோதரர்களெல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா எவ்வளோவெல்லாம் தவிக்கிறது நம்ம இதை பார்க்குறோம். சரீரத்தின் இயக்கம் எப்படி இருக்குதோ அப்படி தான் ஆத்மாவின் இயக்கம் இருக்குது. 3 யோவான் 2 நம்ம ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்த சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. நம்ம ஆத்மா வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆத்மா வாழ்கிறது பரலோகம் போகிறதோ பாதாளம் போகிறதோ நம்ம கையில் தான் அது இருக்குது. நம்ம இந்த பூமியில் எப்படி வாழுதோ அந்த வாழ்வை பொறுத்தே தான் அவர் நமக்கு அது தீர்ப்பாகும். அதனால் நம்ம ஆத்மா நம்ம சரீரத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு அப்பவும் தண்ணீரும் தேவை. அதே போல் நம்ம ஆத்மா உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம ஜீவ தண்ணீரும் ஜீவ அப்பவும் அதுவும் நமக்கு தேவையாக இருக்குது. அதாவது ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா நடுவில் இருக்குது. சரீரம் என்னென்ன இச்சிக்குதோ, சரீர உலக ஆசைகளை வச்சுக்கினா ஆத்மா அந்த பக்கம் சாயும். ஆவி என்னென்ன பரலோக வசனங்களையும் பரலோக காரியங்களை நினைக்கிதோ ஆசைப்படுகிறதோ அதே மாதிரி ஆத்மா அந்த வழி சாகும். எதை நம்ம கையில் இருக்குது அந்த காரியம் எதில் நம்ம சாய வைக்கணும், அது ஆவியில் உணவே நம்ம கொடுக்கணும். ஜீவ அப்பமாயிருக்கிற வசனத்தையும் ஜீவ தண்ணீராக இருக்கிற பரிசுத்தாவியான்ற நிறைவையும் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நாம் விசுவாசிக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஜீவத்தை பெற வேண்டும். ஆனால் இயேசுவே இதெல்லாம் நான் பெற வேண்டும். ஆனால் இயேசுவே நம்ம அதிகமாக விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசத்தின் முகந்திரந்தான் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆத்மா வெளியேறப்பட்டது. உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த ஒரு லாபமும் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் பூரா ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கி கொண்டு நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால் ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. ஆத்மா அறிவோடு இருக்கணும். ஆத்மா பரலோகம் போகணும். அதுதான் விலையேறப்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு உணவு நம்ம கொடுக்கணும். என்ன உணவு கொடுக்கணும்? ஜீவ அப்பமாயிருக்கிற வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும், பேசணும், அது சொல்லணும், அறிக்கையிடணும். அப்படி இருக்கும்போதே அந்த வசனத்தினால புஷ்டியாகும். ஆத்மா புஷ்டியாகும். ஜீவ தண்ணீராக இருக்கிற பரிசுத்தாவின் நிறைவு நம்ம கொடுக்கும்போது சந்தோஷம் அடங்குவாத. அப்போ பெருக்கெடுத்தோடும் அந்த நதி. அது மாதிரி அந்த ஜீவ தண்ணீரினால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் ஆத்மா பரலோகம் கொண்டு சேர்க்கறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம ஆத்மா புஷ்டி உள்ளதாகணும். ஆத்மா வாழ வைக்கணும். ஆத்மா வாழ்கிறது போல் நம்ம ஆவி எப்படி கர்த்தரிடத்தில் செய்தோ அதே போல் நம்ம ஆத்மாவும் கர்த்தரிடத்தில் போய் சேரணும். கர்த்தரே இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே,
நன்றியோடு உன்னை துதிக்கிற சாமி. எங்கள் ஆவி ஆத்மாவை குறித்து நாங்கள் கவலையற்று இருக்கக்கூடாது சாமி. சோத்திர ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிற நல்லதில்லைன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின் முகாந்திரம் நாங்கள் கேட்குற அனைவருக்கும் ஆத்மா அறிவு உண்டாகட்டும் அப்பா. சோத்திர உணர்வு உண்டாகட்டும் அப்பா. நன்றியோடு உன்னை துதிக்கிற ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.